1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தின் இறைவன் வாசீஸ்வரர் என்ற திருநாமத்தோடு அழைக்கப்படுகிறார். இறைபக்தி இல்லாதவர்கள் கூட இந்த கோயிலுக்குள் வந்தால் கதிகலங்கி போவார்கள். அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆன்மீக மர்மங்கள் நிறைந்த ஆலயம்தான் திருவள்ளூர் அருகே திருப்பாச்சூர் என்ற இடத்தில் அமைந்துள்ள அருள்மிகு தங்கத்தாலி வாசீஸ்வரர் திருக்கோயில். ஒளிரும் ஓர் ஆன்மீக விளக்காக திகழ்ந்த ஆதிசங்கரர் கையால் இங்குள்ள கல்லில் வரைந்த சிறிசக்கரத்தை கொண்டு வடிவமைக்கப்பட்ட இந்த ஆலயம் கரிகால சோழனால் கட்டப்பட்டு கலையம்சத்துடன் தோன்றுகிறது. ஆதிசங்கரர் வரைந்த அந்த ஓவியம் இன்றும் இக்கோயிலில் அழியாது இருப்பதே அதிசயமாக தெரிகிறது. தட்சனின் மகளாய் பிறந்த பார்வதி தேவி சிவனின் உத்தரவை மீறி தந்தை நடத்திய யாகத்திற்கு சென்றதினால் சாபத்திற்கு ஆளாகி சாதாரண பெண்ணாக இந்த பூமியில் வாழ்ந்து வந்தார். மீண்டும் சிவனை அடைய எண்ணிய பார்வதி சிவபெருமானை வேண்டி தவம் செய்த இடமே இக்கோயில் என தல புராணங்கள் கூறுகின்றன. தன்னை விட்டு பிரிந்த தன் மனைவியான பார்வதி தேவியை மணக்க வரும்போது காதலியே நான் வந்துவிட்டேன் என்று சிவன் கூறியதால் இக்கோயிலில் உள்ள அம்மன் தங்கத்தாலி அம்மன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த திருத்தலத்தில் அம்பாள் தினமும் ஈசனுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவதாக ஐதீகம் இருக்கிற காரணத்தினால் பிரதோஷத்தின் போதும் இதர உற்சவங்களின் போதும் முதலில் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பின்னரே ஈசனுக்கு அபிஷேகம் செய்கின்றனர். இக்கோயிலில் அம்பாள் சிவனுக்கு வலப்புறம் இருந்து அருளுவதால் இது திருமணத்தடை நீங்கும் தலமாக விளங்குகிறது. இங்கு சிறப்பம்சமாக ஒரு சன்னதியில் 11 விநாயகர்கள் எழுந்தருளியிருக்கும் விநாயகர் சபை ஒன்றும் உள்ளது. இதுவே மகாவிஷ்ணு பூஜை செய்த இடம் என்றும் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். திருப்பதி வெங்கடாஜலபதி குபேரனிடம் பெற்ற கடனை தீர்க்க இக்கோயிலில் வந்து கணபதி சபையில் உள்ள 11 கணபதிகளுக்கு 11 தேங்காய் மாலை 11 வாழைப்பழ மாலையை அணிவித்ததை அடுத்து வெங்கடாஜலபதியின் கடன் தீர்ந்ததாக தல புராணங்கள் கூறுகின்றன. இதனைத் தொடர்ந்து இங்கு 11 விநாயகர்களுக்கு தேங்காய் மாலை, வாழைப்பழம், அருகம்புல் மாலை ஆகியன சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்தால் வாழ்வில் எந்த துன்பமும் இல்லாமல் மகிழ்வுடன் வாழ வழி செய்வார் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. ஒரு காலத்தில் இப்பகுதியை ஆண்ட குறுநில அரசன் ஒருவன் வரிகட்ட தவறியதால் கரிகால மன்னன் பெரும்படையோடு படையெடுத்து வந்தபோது அந்த குறுநில மன்னனின் குலதெய்வமான அம்பிகை காளி உருவில் வானிலிருந்து அம்பு மழை பொழிந்ததால் கரிகால மன்னனின் பெரும் படை அழிந்தது. இதனால் கலங்கிய கரிகாலனுக்கு உதவிய சிவபெருமான் விநாயகரின் உதவியுடன் காளியை இத்தலத்தில் கட்டி போட்டு கரிகாலனை வெற்றியடைய செய்தார். இந்த சம்பவத்தை நினைவூட்ட காளியின் சிற்பம் ஒன்றும் நூற்றுக்கால் மண்டபத்தின் முன் இன்றும் காணப்படுகிறது. தனது வெற்றிக்கு காரணமான சிவபெருமானுக்கு கோயில் கட்ட தீர்மானித்த கரிகால சோழன் காட்டை அழித்தபோது வாசு என்னும் மரம் வெட்டும் கருவி கொண்டு அங்குள்ள மூங்கில் காடுகளை வெட்டினான். அப்போது ஒரு புதரிலிருந்து செங்குருதி வெளிப்பட்டதை அடுத்து அரசன் அந்த இடத்தினை சோதித்து பார்த்த பொழுது சிவலிங்கம் ஒன்றிலிருந்து ரத்தம் வழிவதைக் கண்டு மெய் சிலிர்த்து நின்றான். இந்த கோபுரத்துடைய தல வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்மாவுடைய கோபுரம் அம்மா நம்ம பார்த்து கும்பிட்ற மாதிரி நேராக இருக்கும். ஆனால் அப்பாவுடைய சிவனுடைய கோபுரம் வந்து அம்மாவை நோக்கியே இருக்கும். இதுதான் இதனுடைய சிறப்பு வரலாறு. இதனையடுத்து அரசன் தன்னுடைய தவறுக்கு வருந்தி அந்த இடத்திலேயே பெரிய கோயில் ஒன்றை எழுப்பியதன் அடையாளமாக மூங்கில் மரமும் சிவலிங்கத்தின் மீது மரம் வெட்டும் போது ஏற்பட்ட தழும்புகளும் கோயிலில் அடையாளமாக திகழ்கின்றன. இந்த கோயிலின் கருவறையில் சிவன் சுயம்புலிங்கமாய் சதுர வடிவ ஆவுடையாரோடு காட்சி தந்து அருள்பாலிக்கிறார். சிவன் சந்நிதிக்கு வலப்புறமாக அம்பாள் தனிச்சந்நிதியில் அருள்பாலிக்கிறார். சிவன் மற்றும் அம்பாள் சந்நிதிகளுக்கு இடையே விநாயகர்
வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் என ஒரே வரிசையில் சிவபெருமான் குடும்ப சமேதராக காட்சி தந்து அருள்பாலிக்கிறார். இது போன்ற காட்சிகள் வேறு எந்த சிவாலயத்திலும் காணப்படுவது இல்லை. இக்கோயிலில் சொர்ண பைரவர் தெற்கு நோக்கி இருக்கிறார். முக்கியமாக இது ஒரு கேதுஸ்தலம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தலம் இப்போ மூவரால் பாடப்பட்ட ஸ்தலம். மூலவர் சுயம்பு மூர்த்தி, அருள்மிகு வாசீஸ்வரன் பெயர். ஒரு காலத்தில் மூங்கில் காடாக இருந்த இடம். மூங்கில் காட்டில் வேடர்கள்லாம் வளர்த்த இந்த பசுமாடு வந்து தானா பால் சொரியிறதை பார்த்துட்டு மூங்கில் அரசர்கிட்ட முறையிட்டு இருக்காங்க. அரசர் வந்து மூங்கில் காட்டை அழிக்க சொல்லியிருக்காரு. அழிக்கும்போது வாசி என்ற ஒரு கருவினால் அழிக்க சொல்லியிருக்காரு. வாசி வந்து மூங்கில் காட்டை அழிக்கும்போது சிவன் மேலே பட்டு சிவலிங்கம் வந்து சாஞ்ச வடிவில் இருக்கும். வாசி என்ற கருவி பட்டதுனால வாசீஸ்வரன் சாமி பெறீங்க. மகா சிவராத்திரி, பஞ்சபூத உற்சவம் மற்றும் வைகாசி மாத 10 நாட்கள் பிரம்மோற்சவம், தீர்த்தவாரி போன்ற விழாக்கள் இத்தலத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. மாலை முரசு செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் விநாயகமூர்த்தியுடன் நந்தகுமார்.